அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கலைத்தலங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானே அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசு அவர்களே. இன்று நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், ஹிஸ்புல்லா லெபனானில் அவர்களுடைய போர், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இனி அமெரிக்காவில் அரசு தலைவருக்கான மாற்றம் வந்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரப்போகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் பொருளாதார நெருக்கடி, ஜெர்மனி அவர்கள் எதிர்நோக்குகின்ற விடயங்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய ஒரு போர் பின்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உணரக்கூடிய இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறிய ஞாபகம் இருக்கின்றது. கடலுக்கு உள்ள தொடர்பாடுகளை துண்டித்த விடயங்கள் நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது புதியதாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. பின்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை துண்டித்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. உங்களுக்கு தெரியும், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் தான் இந்த உலகத்தையே தொடுத்து வைத்திருக்கின்றது, கனெக்டட் வேர்ல்டாக வைத்திருக்கிறது. கடலுக்கு அடியில் அந்த கட்டிலில் தான் நிறைய கேபிள்கள் போய்கொண்டிருக்கின்றது, எல்லா நாடுகளையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றது. இது துண்டித்ததற்கு என்ன காரணம்? இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறதா? ஏனென்றால் முன்னமே இப்படி ஒரு பிரச்சனை எழுந்திருந்தது. இந்த கூதீஸ் அவர்கள் இந்த தாக்குதலில் உக்கிரமடைந்த போது அந்த ஏமன் கடற்பகுதி ஊடாக செல்கின்ற, அதாவது செங்கடல் பகுதி ஊடாக செல்கின்ற அந்த கேபிள்களை அவர்கள் சேதமாக்குவார்களாக இருந்தால் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான தொடர்புகளோ அல்லது ஐரோப்பாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளோ கடுமையாக பாதிக்கப்படும் என்பது மட்டுமல்லாது, அது இந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல அது ஒரு பொருளாதார மையங்களையும் கடுமையாக பாதிக்கும் என்ற ஒரு கருத்தெழுந்திருந்தது. ஆனால் இப்ப அந்த நிலைமையில் நீங்கள் பார்க்கலாம், 2022ஆம் ஆண்டு இது எப்போது இந்த கதை வந்தது என்று சொன்னால், 2022ஆம் ஆண்டு நோர்ட் ஸ்ட்ரீம் 1-2 என்றதை உக்ரைன் தகர்த்ததால், அது ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனிக்கு எரிபொருட்களை கொண்டு செல்லும் அந்த குழாய். பைடன் அரசு பதவியேற்ற போது பைடன் ஒன்றை கூறினார், அதாவது உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் முதலே பைடன் ஒன்றை கூறினார், இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 2 தான் இயங்க விட மாட்டேன் என்று பப்ளிக்காகவே. அதன் பின்னர் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அப்போதே ஒரு கதை வந்தது. இது அதாவது எல்லா நாடுகளும் ஒரு 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 நல்லிணக்க அடிப்படையில் தான் இவ்வாறான கேபிள்களை அமைப்பதுண்டு. யாரும் அதன் அவ்வளவு நீளமான பாதைகளை பாதுகாக்க முடியாது, பாதுகாக்க வலுவும் இல்லை. அப்ப எல்லோரும் ஒரு புரிந்துணர்வு, யாரும் எந்த போரிலும் அதை தாக்கக்கூடாது என்று. ஆனால் இவர்கள் தாக்கி விட்டார்கள். இப்போது என்னென்று சொன்னால், அதாவது கடந்த திங்கட்கிழமை அதிகாலை இந்த பின்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான பால்டிக் கடல் பகுதி ஊடாக செல்கின்ற இந்த 2 நேட்டோ நாடுகள், இந்த நேட்டோ நாடுகளை இணைக்கின்ற ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள், கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நீளமான இந்த கேபிள்களில் 60 கிலோமீட்டர் நீளமான இடங்களில் பல பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப இதில் தொடர்பாக அந்த நிறுவனம் அதாவது அந்த பின்லாந்து கம்பெனி சினியா என்றதுதான் அந்த கம்பெனி ஃபைபர் ஆப்டிக்ஸ். இந்த கேபிள் சீ லயன் 1 என்று சொல்றது சப்மரீன் கேபிள், சீ லயன் 1 சப்மரீன் கேபிள். அது அவர்கள் கூறியிருக்கிறார்கள், செஸ்மிக் ஆக்டிவிட்டியை தாங்கள் பார்க்கல. செஸ்மிக் ஆக்டிவிட்டி என்று சொன்னால் எர்த்குவேக் வந்தால் தான் அப்படியானதுகள் வரும். சில வேளை எர்த்குவேக் வரைக்கும் அப்படியான சேதங்கள் ஏற்படுவதுண்டு. அவ்வாறான ஆக்டிவிட்டி காணப்படவில்லை என்றும், ஒரு இடத்தில் சேதம் வந்தால் தாங்கள் யோசிக்க பல இடங்களில் சேதமாகி இருப்பதால் இது திட்டமிடப்பட்ட வகையில் சேதமாக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அப்ப இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால், அது பல இந்த கேபிள் ஊடாக இந்த கேபிள் யார் எதை இணைக்கிறது என்று சொன்னால், ஏனைய நோட்டிக், இப்ப ஜெர்மனையும் பின்லாந்தையும் மட்டுமல்லாது ஏனைய நோட்டிக் நாடுகளையும் அதே சமயம் ஆசியாவையும் இந்த கேபிள் இணைக்கின்றது. அப்ப இந்த கேபிள் நிரந்தரமாக சேதமாக்கப்படுமாக இருந்தால் அது தொலைத்தொடர்பாளர்களில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அது பங்கு சந்தையிலும் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். தற்போதைய சேதம் ஒரு 15 நாட்களுக்குள் சீர் செய்து விடலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும்
அதனை தொடர்ந்து பாதுகாக்க முடியாது என்பது பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப சேதமடைந்த பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஸ்வீடனுக்கு கிட்டவாக உள்ள பகுதி, கடற்பகுதியில் தான் இது சேதமாக இருக்கின்றது. ஆனா இந்த நிலைமையை நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் ஒன்றை கூறியிருந்தார். கடந்த வாரம் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த கடலுக்கு கீழால் செல்லும் கேபிள்களை அழிக்கப் போவதாக, தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்று போன வாரம் அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அப்ப அவர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் இது நடைபெற்றிருக்கிறது. அப்ப இதனை ரஷ்யா மீது பழி போட அவர்கள் செய்தார்களா அல்லது ரஷ்யா செய்ததா என்ற பாரிய ஒரு குழப்பம் இருக்கின்றது. ஒரு போரொன்று ஆரம்பித்தால் இந்த கேபிள்கள் முக்கியமானவை. அப்ப இந்த கேபிள்களும் மெல்ல மெல்ல தகர்க்கப்படுவதால் இந்த உலகம் ஒரு தொலைத்தொடர்பாடலும் அற்ற நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தென்படுகின்றது. கேபிள் இணைத்திருப்பது முக்கியமானது. இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு கூடாது வழிவகுக்கின்றது. இவற்றை சபட்டாஜ், அதாவது துண்டிப்பார்கள், வெட்டுவார்களாக இருந்தால் அதனால் பாரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒன்று விடயங்களை நாங்கள் உலக நகர்வு நிகழ்ச்சியில் பார்ப்போம். சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். ஹூதிஸ் அமைப்பினர் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் பார்த்திருந்தேன். இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? என்னென்னு சொன்னால், கடந்த வாரம் அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் என்ற கடற்படை விமானம் தாங்கி கப்பல், அது அரபிக் கடல் பகுதியில் தரித்து நின்றிருந்தது. அதற்கு துணையாக நின்ற 2 டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் மீதும் ஹூதிஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதலையும் ட்ரோன்களாலும் தாக்கியிருந்தனர். முதலில் ஹூதிஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அதன் படைத்துறை பேச்சாளர் கூறியிருந்தார், தாக்குதல் வெற்றி அளித்ததாகத்தான் கூறியிருந்தார், இலக்குகள் தாக்கப்பட்டதாக. அதன் பிற்பாடுதான் பென்டகன் அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகமாக அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஏவுகணைகளும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் கப்பலை நோக்கி ஏவப்பட்டதாகவும், ஆனால் தாங்கள் அதனை முறியடித்து விட்டோம் என்று சொல்லியும் கப்பல்களுக்கு எந்த விதமான சேதம் இல்லை என்றும் கூறியிருந்தார்கள். அப்ப இது என்னென்று சொன்னால், அவர்களின் நவீன ஆயுதங்களை பயன்படுத்துவதும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களையே, அதுதான் அமெரிக்காவின் மிகவும் பலமான ஆயுதங்களில் அதுதான் முதன்மையானது. அவற்றை குறிவைத்து தாக்குவதும் ஒரு போரின் அடுத்த பரிணாமமாகத்தான் பார்க்கலாம். இந்த நிலையில் தான் அண்மையில் வாஷிங்டனில் நடைபெற்ற ஆயுத கண்காட்சி ஒன்றில் பேசும்போது நேட்டோவின் முன்னாள் படை அதிகாரி ஒருவர் ஒன்றை கூறியிருந்தார். தாங்கள் இந்த ஹூதிஸ் அமைப்பினரின் ஏவுகணைகள் மற்றும் ஆயுத வளங்களை பார்த்து தாங்கள் பிரமித்து நிற்பதாக கூறியிருக்கின்றார். நவீன ஆயுதங்கள் இருப்பதாகவும் அதை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்ற துணையிலும் கூறியிருந்தார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட இஸ்ரேல் மீது, அதாவது 2000 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று இஸ்ரேலின் அயன்டோமையும் விலத்தி இஸ்ரேலுக்கு வீழ்ந்து வெடித்திருந்தது ஹூதிஸ் அமைப்பினரின் ஏவுகணைகள். அவர்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை, ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளா. ஆனாலும் அவர்களிடம் ஈரான் தொழில்நுட்பத்துடன் பல நவீன ஆயுதங்கள் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அதாவது இந்த வாரம் ஹூதிஸ் அமைப்பினர் இந்த தாக்குதலை ஆரம்பித்து, செங்கடற்பகுதி மீதான தாக்குதலை ஆரம்பித்து 1 வருடம் என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த வாரம் தான் அவர்கள் அந்த கேலக்சி லீடர் என்ற கப்பலை கைப்பற்றி கொண்டு சென்றது வாரம் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம். இந்த 1 வருடத்துக்குள் அவர்கள் மிக பாரிய ஒரு, அதாவது அந்த பகுதியில் பாரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலுடன் உறுதுணையாக நிற்கின்ற அரபு நாடுகளாக இருக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எகிப்து கூட கூறியிருக்கிறது தனக்கு கிட்டத்தட்ட $7 பில்லியன் இதால், இந்த சுயஸ் கால்வாயால் கப்பல்கள் செல்லாததால் ஏற்பட்ட நட்டம் $7 பில்லியன் என்று கூறியிருக்கிறது. அரசர்களே, இன்னொரு விடயத்தை பார்ப்போம். G20 மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பிரேசிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 20 முக்கிய நாடுகளின் தலைவர்கள் அங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். நிறைய தங்களுடைய கருத்துக்களையும் உலக நிலைமைகளையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பிரித்தானியாவுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களும் சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களை சந்தித்து அவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஒரு புரிந்துணர்வு வந்திருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது. இந்த செய்தி தொடர்பாக உண்மைதான். பிரேசில் இடம்பெறுகின்ற G20 மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் மோடி மற்றது சீன அதிபர் ஜின்பிங் அவர்கள் உட்பட பெருமளவான தலைவர்கள் போயிருந்தார்கள். ரஷ்ய தலைவர் போகவில்லை, ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் போயிருந்தார். ஒருவேளை ரஷ்ய அதிபர் மீதான பிடிபிராந்தி இருப்பதால் போகவில்லையோ தெரியவில்லை.
இதில் இப்ப நீங்கள் கூறியது போல பலர் இப்ப ஹியர்ஸ்டாமர் சீன அதிபரை சந்தித்திருந்தார். ஏனென்றால் தற்போதைய இந்த பொருளாதார வீழ்ச்சி, மற்றது அமெரிக்காவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம். இப்ப அமெரிக்காவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் ட்ரம்ப் இந்த பொருளாதார தடை என்று சொல்ல தேவையில்லை, வரி அதிகரிப்பு. அது சீனாவுக்கு மட்டும் அவர் செய்யவில்லை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கும் அவர் வரியை உயர்த்த போவதாகத்தான் கூறியிருக்கின்றார். அது ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். அதே நேரம் சீனா மீதான அழுத்தத்தை இப்ப ஜெர்மனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், இவர்கள் கொண்டு வருவதற்கு சீனாவின் மின்சார கார்கள் மீது, ஏனென்றால் சீனாவின் மின்சார கார்கள் இலோன் மஸ்கின் மின்சார கார்களை விட மிக அதிக பாப்புலராகவும் இருக்கின்ற, மிக அதிக அளவாக விற்பனையும் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப அது மீதான ஒரு வரியை கொண்டு வருவதற்கு இவர்கள் முயன்றிருந்தார்கள். ஆனால் சீனா என்ன செய்யறது என்று சொன்னால், இத்தாலி, பிரான்ஸ் மற்றது UK போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடம்பர பொருட்கள், குடிவகைகள், உதாரணமாக விஸ்கியைத்தான் கூறுகிறார்கள். அதாவது பிரான்ஸ் மட்டும் இந்த கொனியக் மார்ட்டின் விஸ்கியை கிட்டத்தட்ட $7 பில்லியன் கடந்த வருடம் விற்பனை செய்திருக்கிறது சீனாவில். அப்ப அப்படியான உயர் வகை குடிபானங்களுக்கான வரியை சீனா அதிகரிக்க போவதாக கூறியிருக்கிறது. அப்ப அந்த வரி அதிகரிப்பை பிரித்தானியாவில் இருக்கின்ற நிறுவனங்கள் மீதும் சீனா செய்யுமாக இருந்தால், அண்மையில் ஒரு கட்டுரையை பார்க்கும் போது அவர்கள் கூறியிருந்தார்கள், சீனா இவ்வாறு செய்யுமாக இருந்தால் இப்ப இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கைப்பைகள், ஆடம்பரமான கைப்பைகளாக இருக்கலாம், அல்லது குடிவகைகளாக இருக்கலாம், வேறு பொருட்களாக, தோல் பொருட்களாக இருக்கலாம், இவற்றின் மீது வரியை அதிகரித்தால் அது அந்த நாடுகளில் உள்ள நிறுவனங்களை பாதிக்கும். எனவே அவர்கள் விற்பனை செய்ய முடியாத நிலை ஒன்று ஏற்படும் போது நிறுவனங்களை மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சொல்லியிருந்தார். அதே நிலைமைதான் பிரித்தானியாவுக்கும் ஏற்பட போகின்றது. அப்ப இப்போது ட்ரம்பின் வரவு இவர்களுக்கு இன்னொரு, அதாவது தற்போதைய இந்த பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு இன்னும் ஒரு நாட்டை அல்லது இன்னொரு பகுதியை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. என்னென்றால் இந்த ஆட்சி மாற்றம் தான், அதாவது இவர்கள் ஏற்கனவே புரோகிராம் பண்ணி அல்லது ஏற்கனவே தாங்கள் திட்டமிட்டு வைத்திருந்ததெல்லாம் இப்போது மாற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவேதான் ஜெர்மன் அதிபர் பூட்டினுடன் கூட எடுத்து கதைத்திருந்தார். ஐரோப்பா மிக கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது. இப்ப இந்த வருடம் விண்டர் தாண்டி அடுத்த வருடம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு தீர்வை இவர்கள் காணாது விட்டார். அப்ப இந்த நிலையில் ஆசிய நாடுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்தியாவோ அல்லது சீனாவோ மிக அதிக அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறது. அவர்கள் பிரிக்ஸில் சேர்ந்திருக்கிறார்கள். இப்போது இந்தியா ஒன்றை கூறுகிறது, அந்த பைனான்சியல் கிளவுட்ஸ், அது இதுவரை காலமும் வெளிநாடுகளில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களின் கிளவுட்ஸ் வசதிகளைத்தான் இந்தியா பயன்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது அவர்கள் தாங்களே ஒன்றை உருவாக்குகிறார்கள் என்னும் போது அதன் மூலம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வருமானமாக வந்த $3 பில்லியன் இனிமேல் இல்லாமல் போகும் என்றும் கூறுகிறார்கள். அந்த சேவைகளுக்காக இந்தியாவின் மத்திய வங்கி, இந்தியாவின் ரிசர்வ் வங்கி இவர்களுக்கு $3 பில்லியன் பே பண்ணி கொண்டிருந்தது இந்த கிளவுட் சிஸ்டத்தில் அவர்கள் பைனான்சியல் இதை வைத்திருப்பதற்கு. அவர்கள் தாங்கள் ஓனாகவே அதை உருவாக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அல்லது சீனா இந்த முருகல் நிலை அதிகரித்து கொண்டு வருகின்ற நிலையில் இந்த மேற்குலகம் சார்ந்த நிறுவனங்களில் இந்த கிளவுட் சிஸ்டத்தை, பைனான்சியல் கிளவுட் சிஸ்டத்தை வைத்திருப்பதற்கு இந்தியா அஞ்சுவது போலதான் தெரிகின்றது. என்னென்னு சொன்னால், இங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முற்றுமுழுதாக மைக்ரோசாப்டாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், முற்றுமுழுதாக மேற்குலக நாடுகளின் கிளவுட் சிஸ்டத்துல தான் இந்தியாவின் ரிசர்வ் வங்கி தங்கி இருக்கிறது. ஆனால் அது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பில்லை என்றதை இந்தியா உணர்கின்றது. அப்ப இந்த இவ்வாறான ஒரு பல மாற்றங்கள் இப்ப நீங்கள் கோப்பில பார்த்தாலும் கூட, நீங்க கோப்பில G20 பார்த்தாலும் கூட அங்கு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் ரஷ்யாவின் அக்ரிகேஷன் என்று சொல்றது அதை போட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். பொதுப்படையாகத்தான் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்களே தவிர எந்த நாட்டையும் குறிப்பிடவில்லை என்றும். ஆனால் அந்த தீர்மானத்தில் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும், உக்ரைனில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற வாதங்களைத்தான் முன்வைத்து அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள்.
இந்தியாவுக்கு பாதுகாப்பு மட்டுமில்ல ஆபரேஷனல் காஸ்ட் இருக்குத்தானே. இப்ப வேற ஒரு இடத்துல அதை தாங்களே அதை உருவாக்கினால், இப்ப பாருங்கள் இந்த ஏஐ வந்த பொழுது ஆப்பிரிக்கா நாடுகளில் வந்து டேட்டா சென்டர்ஸ், அதாவது இதை ப்ரோசஸ் பண்றதுக்கான டேட்டா சென்டர்ஸை கட்டத் தொடங்கி விட்டார்கள். இப்போ அங்கேயெல்லாம் பெரிய வளர்ச்சி வரப்போகின்ற அதே திட்டத்தில் தான் இந்தியா பயணிக்கின்றது போல் தெரிகிறது. நான் ஒன்று தெளிவாக தெரிகிறது, பொருளாதார போர் நடந்து கொண்டிருக்கின்றது, இணையவழி தாக்குதல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பின்னணியில் நடந்து கொண்டிருக்கின்றதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றம் என்று கூறும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். இன்னும் 5 வாரங்களில் அவர் பதவி ஏற்கப் போகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய வெற்றி யுக்ரைன், மத்திய கிழக்கு நாடு மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு என்ன அர்த்தத்தை எதிர்பார்க்கலாம் இந்த இவருடைய வெற்றியினூடாக? உக்ரைன் ரஷ்யா போரை வந்து ஏதோ ஒரு வழியில் அவர் நிறுத்துவதற்கான முயற்சியை தான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். அதை தொடர முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இது அடுத்த கட்டம். நீங்கள் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவது என்று சொன்னால் ரஷ்யா வந்து அணு ஆயுதங்களை பாவிக்க தயங்காது என்ற ஒரு நிலை. மத்திய கிழக்கு போரை அல்லது சீனா தொடர்பானதை பார்த்தால் இப்ப ட்ரம்பின் நியமனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வந்து அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நியமித்த அதிகாரிகள் வந்து சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களைத்தான், அவர் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டவர்களைத்தான் நியமித்திருக்கிறார். உதாரணமா பார்த்தீங்கன்னா தேசிய புலனாய்வுத்துறையின் முன்னாள் தலைவர் ஜோன் ராட்க்ளிஃப் சிஐஏயின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் படை அதிகாரியையும் மற்றது இப்போ அந்த ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்தின் ஆய்வாளராகவும் இருக்கின்ற பீட்டர் ஹாப்செக் வந்து பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். புளோரிடா மாநிலத்தின் காங்கிரஸ் சபை உறுப்பினர் மைக்கேல் வாட்ஸ் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எலிசே ஸ்டெஃபனிக் என்ற ஐக்கிய நாடுகள் சபை என்பவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா புளோரிடா மாநிலத்தின் செனட்டர் மார்க்கோ ரூபியோ வந்து வெளிவார செயலாளராக நியமிக்கப்படலாம் என்றும் கருத்துக்கள் உலவுகின்றது. ஆனால் இந்த நியமனங்களை பார்த்து இந்த 5 பேரும் சீனாவுக்கு கடுமையான எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள். அப்ப இவர்களை நியமித்தது என்றது இந்த திட்டம் வந்து ட்ரம்பின் போரியல் அல்லது ட்ரம்பின் அமெரிக்காவின் அடுத்த நடவடிக்கை வந்து சீனாவை மையமாக படுத்தியதாகத்தான் இருக்க போவது போலதான் தெரிகின்றது. எனவேதான் நீங்கள் இப்ப பார்க்கலாம் அக்கூஸ் என்ற அமைப்பு வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, UK அவர்கள் 3 பேரும் இணைந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரிப்பது தொடர்பாக அந்த 3 பேரும் இணைந்து செயற்பட போவதாக இந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னும் போது ஆஸ்திரேலியாவை அவர்கள் பலப்படுத்துவதும் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்களை கொடுப்பதும் வந்து ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு தங்கள் ஆளுமையை அதிகரிப்பதற்கு இலங்கையை அவர்கள் கையகப்படுத்தியதும் அதற்குத்தான். இப்ப இலங்கையில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். அதற்கு பின்னர் அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. என்னென்றால் அருகம்பே தாக்குதலை எவ்வாறு அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை முன்னரே கண்டறிந்து இலங்கையுடன் இணைந்து செயற்பட்டு முறியடித்ததோ அதே போல வருங்காலத்திலும் செயற்படுவோம் என்றால் வருங்காலத்திலும் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை இலங்கை அரசை காப்பாற்ற போகிறது என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்க போகிறது. என்னும் போது சீனாவை சுற்றி, இப்ப இலங்கையை நீங்க பார்த்தாலும் பிலிப்பைன்ஸை பார்த்தாலும் சீனாவை சுற்றித்தான் ஒரு வியூகம் அமைக்கப்படுகின்றது போல தெரிகிறது. சிறப்பு. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி.